ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற. சிந்து பைரவியில் நம்ம சிவா இருக்காரு, மறைஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்காரு. இது தெரியாத பக்கி ஐஸ்வர்யா எல்லாத்தையும் உளறிட்டு இருக்கு. ஏற்கனவே எங்கள் அண்ணியை மாட்டி விட்டா, இப்போ யாரப்பா மாட்டி வர்றதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாரு. கடைசியில் இருந்தா வந்துட்டேன் அப்படின்னு குதிச்சுட்டு, ஏண்டி இந்த வேலையை நீ தான் பார்த்தியான்னு சொல்லிட்டு கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டாரு பாருங்க. ஐயோயோ, கண்ணை செவில் அவ்வளாயிருச்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தரேன் தங்கச்சியை பிடிச்சி இழுத்துட்டு வர பெருமா கல்ல விழுந்து மன்னிப்பிக்கலாமான்னு சொல்கிறாங்க. உடனே மன்னிச்சிருங்க பெருமான்னு சொல்லிட்டு கதற நடந்த விஷயத்த இதெல்லாம் சொல்ல எனக்கு ஒன்றும் புரியலையே. அதாவது தண்டனை கிடைச்சது ஒருத்தவங்களுக்கு, இவங்களுக்கு என்னப்பா அழகா அடிப்பட்டது நான் தானே, கப்பு எனக்கு தானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரியாக்ஷனு. கடைசியில் பார்த்தா ஏன்னா நம்ம மகாவுக்கு நம்ம மேலே நம்ம தப்பு பண்ணிட்டோமே, சிந்துவா தப்பா நினச்சிட்டோமேன்ற எண்ணாலாம் இல்லைங்க. அடி பாவி ஒரு பேர் தெரியாத லவ் பண்ணுறியடின்னு வச்சு பொழிச்சுன்னு அடிச்சாங்க. இதுக்கு வண்டியிலே அடிபட்டு செத்துருக்கலாம். அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. மதம் கொண்டு அதாவது மாறி தாக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நம்ம சிந்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. அப்பன்னு பார்த்து சிவா என்னை மன்னிச்சிரு பைரவின்னு போட்டு கொடுக்குறான். டே காட்டு பூஜி வேலை ரேஞ்சுக்கு காட்டுறியடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணது சிந்து கிடையாது, நம்ம பைரவி தான் போட்டு கொடுத்துட்டாரு. ஆமாம் நான் தான் பண்ணேன். ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்குது. என் காலில் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, உன் காலெல்லாம் நான் எதுக்கடி விழுணுன்ற மாதிரி ரியாக்ஷன் வேற மாதிரி விட்டுட்டாங்க. ஆறுமுகம் மன்னிப்பு கேட்க ஆறுமுகத்திட்ட போய் நிற்க. அதுக்கப்புறம் அவங்கள விட மோசமான கிரிமினல் நீ தான்டா அப்படின்ட்டாங்க. நல்லா வரும்.